ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். தொப்பி தலையனா? வணக்கங்க. ஊருக்கு போலியா? யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலையனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா? ஆமா மாப்பிளே, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனவு காண்றா. ஏமாத்திர மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ. எல்லாம் அங்க பேசி முடிவு செய்வோம். சரி. ஐயோ, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள்? நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவரீங்க? தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்போ வருவார்? தெரியாது. யாரை கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களே தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம ரெண்டு பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறத நான் பார்க்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கினதும் உங்க அப்பா பிளாட்ஃபார்ம்லயே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? போங்க. ரவி, ரவி, கோபால், இந்த படத்தை திறப்போட்டு மூடிடலாம். ஆனா படம் எழுதி அதுக்கு முன்னால ஆண்டாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படத்துக்கும் உயிர் வராது ரவி. கோபால், என்னை பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை கோபால், சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்பு தான் ரவி. நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளின் நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்னை தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி, ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி. மறக்காத, வா. வா ரவி.
கூட்டமென்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா, தமிழ் எங்கள் மூச்சா. நீலா, நீலா, நீலா. யார் நீங்க? யார் உங்களை உள்ள? நீலா, நான் தான் ரவி. என்ன உனக்கு புரியல? நீலா, எங்க கண்ணு முன்னால் இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க? என்னது? நானா இறந்து போனேனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா, நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடல, பயங்கரமா கீழே விடல. ஐயோ நீலா, நீ சாகல. மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்லை. நீலா, நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர். நீங்க இறந்து போனதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு, ஆனா இறந்தவங்க பிழைச்சதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலா, இங்க வா. என் பேர் என்ன? மல்லிகா. எந்த ஊரு? இதே மெட்ராஸ் தான். நான் என்ன செய்யறேன்? டான்ஸ் ஆடுறேன். எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சதுண்டா? இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் கேள்வி? நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நாம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாங்க வரோம். போங்க. ஏன் சார், இப்போது நான் யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி வேறொரு பெண்ணைத்தான் நான் பார்த்துருப்பேன் போல இருக்கு. வெரி சாரி, தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை தி பை மிஸ் மல்லிகா. எஸ் மல்லிகா, உங்களுடைய நாட்டில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. பார்த்துமா வரேங்க. ஏன் கோபால், இவ நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஒரே மாதிரி உருவம் உள்ள ரெண்டு பேர் இதுக்கு சான்ஸ் இருக்கிறவே. என்னால இதை நம்பவே முடியலையே. ஆமா கோபால், நீலாவுடைய முதுகுல ஒரு காயம் இருந்துச்சு. கொஞ்சம்